நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நீத்தார் பெருமையில் 4வது குறள், அதாவது மொத்தத்தில் 24வது குறள், அதை இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். குறள் என்னவென்றால், உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இதுல அந்த நீத்தார் பெருமை, இந்த நீத்தார் இவங்க யாரு, அவங்க இந்த உலகத்துக்கு அவங்க பெரிய அளவுல ஒரு ஒளியா இருந்து எவ்வளவோ காலங்களா இருந்தாலும் அவங்கள மிகப்பெரிய மரியாதையோட புகழோட அவங்கள பின்பற்றணுங்கிற அந்த ஒரு தன்மை உடையவர்கள் தானே அந்த பெரியவர்கள். இதை நாம முன்னால குறள்ல பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் அவங்க எப்படி இந்த நமக்கு எப்படி இவ்வளவு பிற்காலத்துல 1000 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவர்கள் எப்படி நமக்கு ஒரு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லும் போது, உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். அதாவது உரன் என்னும் தோட்டியான் அப்படிங்கிறது, உரன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அறிவு. இந்த அறிவினால் அது ஒரு அறிவு ஒரு யானைக்கு உரிய அங்குசம் போல் இந்த நம்முடைய ஐம்புலன்களையும் அது அடக்கி ஆள்கிறது. அதுதான் இதுல பார்க்கணும். அவங்க எப்படி நீத்தார் பெருமைன்னா, அவங்க எப்படி அவங்க இருந்தாங்க, அது எதனால் அவங்க அந்த பெரிய புகழுக்கும் அவங்கள நாம பின்பற்றுவதற்கும் உரியவர்களா ஆனாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். அவங்க முழுக்க முழுக்க தங்களுடைய அறிவின் பயனாக இந்த அறிவை கொண்டு நன்கு சிந்தித்து அந்த தோட்டியான் என்றால் ஒரு அங்குசம் மாதிரி, ஒரு கொக்கி மாதிரி உன்னை பிடிச்சி இழுக்கிறது. அந்த உரன் என்னும் தோட்டியான் அது அறிவு நம்மளை தீயதுக்குள்ள போக விடாதபடி இந்த ஐம்புலன்களும் அவங்க நினைச்ச இடத்துக்கு அதுல போயிடக்கூடாது. அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ளது அதுகளை எல்லாம் இழுத்து பிடித்து நேர்வழியில் கொண்டு போக வேண்டும் என்றால் உரன் என்றால் அறிவு. ஆக இதுல அறிவுங்கிறத வள்ளுவர் திருக்குறள்ல நீங்க முழுமையா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மனிதர்களுக்கு அறிவினால் அந்த ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது மனிதனுடைய அவனுடைய சொந்த எண்ணத்தில் உதித்து அந்த காரியங்களை எல்லாம் அந்த புலன்களை எல்லாம் அடக்குவது என்பது அவனாகவே சிந்தித்து அதை செய்வது. ஏதோ அவனுக்கு ஏதோ புண்ணியம் பாவம் அதுகளை எல்லாம் அதனால் அவன் அதிலே நல்லவனாக இருக்கிறான், போன முற்பிறவியில் செய்த நற்பயனாகத்தான் அவன் இன்றைக்கு இப்படி இருக்கான். இதெல்லாம் நீங்க நம்முடைய இலக்கியங்கள்ல இதுல நீங்க பாத்தீங்கன்னா
நம்முடைய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப பெரிய காலத்துல இருந்து, ரொம்ப முன்னால இருந்து நம்முடைய இலக்கிய மரபுகளானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறைகளானாலும் சரி, அறிவை நம்பக்கூடிய ஒரு மக்களாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். ஏதோ கதைகளை கேட்டுக்கொண்டோ, கதைகளை சொல்லிக்கொண்டோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு கிடையாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உரன் உரன் என்னும் தோட்டியான். அது அறிவுதான் மக்களை கட்டுப்படுத்த வேண்டும். அடக்குமுறை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் தானாக சிந்தித்து தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் பயனுள்ளதாக இருக்கும், நிலைத்து இருக்கும், நீண்ட காலம் இருக்கும். ஆக அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அவர்கள் அந்த நீத்தாரெல்லாம் எப்படி இவ்வளவு காலத்திற்கு அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், பயனுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அதெல்லாம் அவர்கள் இந்த உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். அந்த இதுகளை எல்லாம் அதை காத்து, அதன் மூலம்தான் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அந்த இது அவங்க கிட்ட, அப்படிப்பட்டவங்க கிட்டதான் அது இருக்கிறதுனாலதான் அது நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி புத்தரானாலும் சரி, திருவள்ளுவரானாலும் சரி, திருக்குறள் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த இது இருக்கிறதுனால அவங்க எப்படி ஆகுறாங்கன்னா, உரன் என்னும் தொட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இவங்க இந்த வரன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்ன பையனுக்கு வரன் பார்த்தாச்சா, பெண்ணுக்கு வரன் பார்த்தாச்சா எல்லாம் நம்ம கேட்போம். வரன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு மங்களகரமான ஒரு 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 குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி. அதுதான் வரன், அந்த செழுமை, செழிப்பு. ஆக வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த பின்னால் என்னுடைய சமுதாயம், என்னுடைய மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக வரன் என்னும் வைப்பிற்கோர். வைப்புன்னா என்ன? வைப்பு நிதின்னு இப்போ ஒண்ணு நம்ம சொல்றோம். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் தமிழ்ல பேங்குகள்ல சொல்றாங்க. டெபாசிட்ஸ். இந்த டெபாசிட்டுக்கு ஒரு பிக்ஸட் டெபாசிட் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் ரெக்கரிங் டெபாசிட் இது ஒண்ணு. இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல நாம ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு 10 வருஷத்துல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாய் கட்டுவோம். அல்லது அதுக்கு குறைஞ்ச அமௌண்ட்னா அதுக்கு தகுந்தால குறைஞ்சு, கூடின அமௌண்ட்னா அதுக்கு தகுந்தால கூடு. ஆக இந்த வைப்பு நாம் எதை அடைய வேண்டும் என்று டெபாசிட் எது வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு இது வித்து. இந்த 5000 அல்லது 1000 வித்து என்றால் சீடு மணி. அதுக்கு அது வளர்றதற்காக சீட் மணி இதெல்லாம் இப்ப நமக்கு உள்ளது. அப்போ அந்த வரன் செழிப்பான ஒரு இது வேண்டும் என்றால் அதற்கு அந்த அந்த வைப்பிற்கு வித்தாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த வித்தாக இருக்க வேண்டும். அது வித்தாக இருந்து முளைத்து பெருகி பின்னாளில் நமக்கு அது ஒரு வைப்பாக, ஒரு வைப்பு நிதியாக அது கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும் பொழுதுதான், அப்படி கிடைத்திருக்கிறது நமக்கு. அப்படி கிடைத்தனால்தான் நாம் இன்றும் நல்லாக இருக்கிறோம். இதைத்தான் இப்படிப்பட்ட நீத்தார் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை
சொல்வதற்காகத்தான் திருவள்ளுவர் இந்த குறளை எழுதியிருக்கின்றார்கள். நாமும் அதை போல ஒரு ஒரு வைப்புக்கு ஒரு வித்தாக காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏதோ இன்று வாழ்ந்தோம் நாளை மடிந்தோம் என்று இல்லாமல் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு வித்தாக இருந்து அந்த வித்துக்கள் முளைவிட்டு பின்னால் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வைப்பு நிதிக்கு தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் நாளை இன்னொரு குறளை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.